விஜய் வந்து ஒரு கூட்டணி குழப்பத்துல இருக்காருன்னு சொல்றீங்க. இந்த குழப்பத்தை வந்து நாம எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும்னு அதிமுகவும் நினைக்கிறாங்க, பாஜகவும் நினைக்கிறாங்க. இதை நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்ல என்டிஏ நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? அதிமுக பிளேயர், பாஜக அதிமுக அவங்களுக்கு என்ன சீட் வாங்குறாங்கன்னு தான் பார்க்கணும். ஓகே. மற்றபடி விளம்பரத்துக்கு பேசுறாங்க. அண்ணாமலை அதுல தன் கருத்துல விஜய் அடிச்சுதான் பேசுறாரு. அந்த கூட்டத்திலே பாருங்க, விசில் அடிங்க, நடிகன் அதோட நிறுத்திடுங்கன்னு தான் சொல்றாரு. விஜய்கிட்ட கேளுங்கன்னு தான் சொல்றாரு. ஏன்னா அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டாரு, விஜய் நாடகமாடி பாஜக கொள்கை எதிரின்னு நாளைக்கு சொல்லதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்பவும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொள்கை எதிரிந்தாங்கிற ஸ்டாண்ட்ல தான் விஜய் இருக்காரு. அதுல அண்ணாமலை அலர்ட்டா இருக்கிறாரு. ஓகே. சோ அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம். நயினார் இல்லையா? நயினார் நியமன தலைவர். அவர் நாளைக்கு சாதிச்சுட்டாருன்னா, நயினார் சாதிச்சுட்டாரு, நான் பாராட்டிட்டு போறேன். எனக்கு அண்ணாமலை நீக்கம் தான் எனக்கு பிரச்சனையே தவிர, நயினாரை போட்டாலும் சரி, உடையார போட்டாலும் சரி, மூப்பனாரை போட்டாலும் சரி, அது நமக்கு மேட்டர் இல்லை. ஓகே. அண்ணாமலையே நீக்கினது அநீதி. ஓகே. 3.7% 2019 தமிழிசை தலைமையில எடுத்துட்டு வச்சிருந்த, இன்னைக்கு தமிழிசை நயனாருக்கு ஆதரவா, தமிழிசை அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்கிறாங்க, அந்த நயனாருக்கு இதுக்கு போகலாம் செய்திகள் வருது. ஓகே. பட் தமிழிசை எடுத்தது 3.7% தான், அண்ணாமலை எடுத்தது 11.4%. ஸோ 5 வருஷத்துல 3 மடங்கு அந்த கட்சியை வளர்த்திருக்கிறாரு. அவர் தான் கட்சிக்கு முகம். நேற்று கூட அண்ணாமலை தமிழிசையை வீட்டில் போய் பார்த்து, அக்கா சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்கதாட்டு சில தகவல்கள் வருது. பொன்னார் கூட எடப்பாடியை சிஎம்மா சொன்னா 6 சீட்டும் அடிபட்டு போகும்ங்கிறத அண்ணாமலை கிட்ட தொடர்பு கொண்டு பேசினதா. அதே அண்ணாமலை தான் சமீப காலத்தில் எடப்பாடி முதல்வராகவும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு சார். கண்டிப்பா பேசிட்டு இருக்கிறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆரம்பத்திலே அதான் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் இந்த கூட்டணியை கெடுக்க பாக்குறாருங்கிற குற்றச்சாட்டு அவர் மேல வருங்கிறத தடுக்கிறதுக்கு அதை பேசிட்டு இருக்கிறாரு. ஓகே. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு கேட்கிறாரு. ஓகே. கொடுப்பாங்களா? எடப்பாடி கொடுப்பாரா? அவர் வந்து பார்கெனிங் வந்து ரொம்ப ஷூடாலஸ் நடந்துப்பாரு. வெரி ரஃப் அண்ட் டஃப் பார்கெனர். இதுவரையில பேரத்துல தோத்ததில்லை. ஓகே. இப்போ அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள விஜயை வச்சு தன்னோட இம்பார்ட்டன்ஸை நயனார் நயேந்திரன் போன்றவங்க எல்லாம் குறைக்க பாக்குறாங்க, உடந்துகிட்டாரு. ஓகே. ஓகே.